எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யாரோ ஒருத்தவங்கள அவரோட ஸ்வாடால வெட்டி கொன்ன மாதிரி இருக்குது. இன்னொருத்த பார்த்து நம்ம ஹீரோவை என்னமோ ஒண்ணு சொல்றப்ப சில பேர் மட்டும் இருந்துட்டு அவனுக்கு கிரீடங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிங்கா மாறினேன் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை வந்துட்டு ஈஸியாவே அவரோட ஸ்வாட வச்சு தடுத்துறாரு. அதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்து கிடக்கிறப்ப கடைசியா அவரோட ஸ்வாட வச்சு குத்தி கொன்னறாரு. அப்ப இவரோட படைகள் விமான படைகள்லாம் போயிட்டு நிறைய பாம்பெல்லாம் போட்டு ஒரு இடத்தையே அழிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு சாதாரண கிங்கா இல்ல, நானு ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிங்கா மாறினேன். ஆனா அப்படிதான் நான் நினைச்சேன். இல்ல அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு கிங்கா தான் இருந்தேன் அப்படின்னு கடந்த காலத்துல இருந்த மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவரோட பொருள்கள் எல்லாமே வேற ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கண்ணு மூடுறப்ப திடீர்னு ஏதோ தண்ணிக்குள்ள விழுந்துறாரு. அப்பதான் ஒரு பறவையும் ஒரு ரெக்கையும் ஒரு வாய்ஸோட வருது, உன்னோட அடுத்த வாழ்க்கையிலயாச்சும் நீ லைட்டை வந்துட்டு தேடு அப்படின்னு வருது. உடனே நம்ம ஹீரோ கண்ணு முடிக்கிறப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இருந்துட்டு இங்க பாரு உன்னோட முடி மாதிரியே இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவங்க யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாக்குறான். அப்ப அவர் இருந்துட்டு இங்க பாரு அப்பா தெரியறனா, நான் தான் ரெனால்டு அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு அவன் இப்பதான் சின்ன குழந்தை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் யார் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு ஆர்த்தர் நான் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு நான் தான் உன்னோட அம்மா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இவங்க நான் பார்த்ததே ஆனா என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் வந்துட்டு இப்பதான் மறுபடியும் பிறந்திருக்கணும். அப்பாவித போர்ல வெற்றியை குமிச்ச நான் இருந்துட்டு கடைசியில இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ் சின்ன குழந்தையா மாறிட்டேனே அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு எங்க ஏப்ப ஓடு அப்படின்னு தட்டி கொடுக்குறப்ப ஹீரோ ஏப்ப விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே உண்மையாலுமே என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, நான் அவங்களோட குழந்தைதான் அப்படின்னு கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. வெல் அதுதான் உண்மையும் கூட. இருந்தாலும் எனக்கு இந்த பாடியில இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிறப்ப அவங்க அப்பா இருந்து நீங்க பாத்தியா ஆர்த்தருக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு சாதாரண ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு என்னால இந்த உடம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இதெல்லாம் வெறும் கனவா இருந்தா நான் இதுல இருந்து எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இன்னுமே ஸ்ட்ரேஞ்சா ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்படிங்கிறப்ப இவனோட அப்பா இருந்துட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற பாறையை வந்துட்டு உடைக்கிறாரு. அதுல ஒரு துண்டு இருந்துட்டு மறுபடியும் இவர் மண்டையில வந்துட்டு விழுந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா தான் அவரை போயிட்டு ஹீல் பண்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு இது வரைக்கும் நான் பார்க்காத பவர் எல்லாமே இங்க இருந்தவங்க வந்துட்டு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு மறுபடியும் அவரோட பவரை யூஸ் பண்ணி வேற வேற மான்ஸ்டர் கூட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு பார்ட்டியுமே இருக்கு. சோ எல்லா ஃபேண்டசி வேர்ல்டுல இருக்கிற மாதிரி தான் இங்கேயுமே இருக்கு. அப்ப ஹீரோ இருந்துட்டு நாலேஜ் தான் பவர், அதனாலதான் என்ன சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸை நான் எப்பவுமே க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறப்ப அப்ப அவனோட அப்பா இருந்துட்டு ஆர்த்தர் ஆலிஸ் நான் வந்துட்டேன் பட் உங்களை என்னால இப்ப ஹக் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த சொசைட்டில எல்லாருமே வெப்பனை வந்துட்டு வச்சுக்கலாம், அதுக்கு காரணம் ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நானுமே ஒரு பவரை அப்டைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு இந்த ஜாப் ஒழுங்கா போச்சா ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு பரவாயில்ல இது சின்ன ஜாப் தான் அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு சரி ஆர்த்தர் அப்பாக்கு ஹாய் சொல்லு அப்படியே நம்ம போயிட்டு தூங்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த மாதிரி நாள் ஃபுல்லா ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா போன வாழ்க்கையில என்னால அப்படி தூங்க முடியாது அப்படிங்கிறான். ஏன்னா அவன் ஒரு பெரிய கிங்னால இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க போல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்துட்டு அவன் எதுலயுமே போயிட்டு இடிச்சுக்காம பாத்துக்கோங்க அப்படிங்கிறப்ப அவங்க அப்பாவும் சரின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ ரெண்டு அப்பதான் தவழ்ந்து தவழ்ந்து போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கண்ணாடி கிட்ட போறப்ப அங்க பாருங்களேன் நம்மளோட லிட்டில் ஆர்த்தர் அவனோட ரிஃப்ளெக்ஷனை பாக்குறான், எவ்வளவு கியூட்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒருத்தர் லிட்டில் ஆர்த்தர் இன்னும் இந்த பேர் எனக்கு பழக்கப்படவே இல்லை பட் இப்போதைக்கு இது சின்ன கான்சர்ன் தான் அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரூம்ல விட்டுட்டு போறப்ப ஹீரோ வந்துட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து இறங்கி வந்துட்டு இப்ப என்னோட கை கால்களை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது, இப்ப நான் அந்த இடத்துக்கு தான் போகணும், அவங்களோட கவனத்தை ஈர்க்காம போகணும். சக்சஸ் நாலேஜ் தான் பவர், அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். எனக்கு இந்த உலகத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் தேவை. நான் பிறந்திருக்கிற இந்த கான்டினென்ட் வந்துட்டு டிகத்தன், இதுல 3 கிங்டம் இருக்கு. டார்வு கிங்டம் அங்க வந்துட்டு டார்ஸ் வந்துட்டு வாழ்வாங்க. அடுத்து வந்துட்டு எலனார் கிங்டம் அங்க வந்துட்டு காட்டுக்குள்ள எல்ஃப் வாழ்வாங்க. மூணாவது தான் நான் வாழ்ற நிறைய பேர் வாழ்ற சாப்பின் கிங்டம் மனிதர்கள் வாழ்ற இடம். என்னோட உலகம் மாதிரியே இந்த இடத்துலயுமே மன்னராட்சி தான் நடக்குது. ஆனா இங்க வம்சாவளியா தான் ஆட்சி செய்யறாங்க, அந்த அரியணையை யாரும் கைப்பற்றல. என்னோட போன வாழ்க்கையை கம்பேர் பண்றப்ப இந்த உலகம் வந்துட்டு ரொம்பவே டெவலப் ஆகாம தான் இருக்கு. அது ஏன்னு இந்த புக்ல போட்டிருக்கு, அது காரணம் மேஜிக். மேஜிக் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற மானாவை சோர்ஸா வச்சு ஒருத்தவங்க பயன்படுத்தக்கூடியது. அந்த மானாவை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது 100ல 1 பேருக்கு தான் கரெக்டா வருமாமா. மேஜிக் 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்னு ஆகுமெண்டிங், அதுக்கப்புறம் கான்ஜூரிங். ஆகுமெண்டிங் மூலியமா ஒருத்தவங்களோட உடம்ப வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணலாம், அவங்களோட ஸ்ட்ரென்த் ஸ்பீட் அப்படின்னு அதிகப்படுத்தலாம். அதே கான்ஜூரிங் முறை மூலமா அந்த மானாவை ரிலீஸ் பண்ணி மத்ததை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது. அந்த மேஜிக்கை நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு மானா கோர் வந்துட்டு தேவை. எல்லாருமே ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மானா கோர் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அந்த இதை வந்துட்டு அவங்களோட மானா ஃபுல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு மேஜா மாறுவாங்க. என்னோட போன வாழ்க்கையிலுமே இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுதான் கீ. தான் உடம்புல இருக்கிற எனர்ஜியை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அன்லீஷ் பண்றது. அந்த கீயோட சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. சோ என்னோட போன வாழ்க்கையில இருந்த நாலேஜ இப்ப நான் ஒரு வெப்பனை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானா எல்லாத்தையுமே கேதர் பண்றப்ப அது வந்துட்டு வேலை செய்யற மாதிரி இருக்கு. அப்பதான் வந்துட்டு டக்குன்னு அவனோட அம்மா வந்துட்டு தூக்கிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு போச்சு மாட்டிக்கிட்ட, ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு பாத்ரூம் எது போயிட்டியா
அப்படிங்கிறப்ப ஹீரோ நல்ல வேலை கண்டுபிடிக்கல. பட் நான் பாத்ரூம் போறேன்னு கண்டுபிடிச்சு டிசப்பாயிண்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ உண்மையுமே பாத்ரூம் போயிடறான். நான் இதுல போக்கஸ் பண்ணாம இருந்துட்டேன், இந்த பாடி ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு, சீக்கிரம் நிறைய பவர் அப்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு அவங்க அம்மா இருந்துட்டு என் பையன் ஆர்த்தால் பிறந்து 2 வருஷம் ஆச்சு. அவன் ரொம்பவே கியூட்டான கியூரியஸான பையன், பட் இத்தனை வருஷமா அவன் சிரிச்சு நாங்க பார்க்கவே இல்ல அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறப்ப அவனோட அப்பா இருந்துட்டு பரவாயில்ல உனக்கு நல்லா வருது, ஏன் ஆலிஸ் இங்க வந்து பாரு அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இல்ல ஸ்வாட சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு அவன் இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு 2 வருஷமா கவனிச்சதுல இந்த இடத்துல மட்டும் தானா இல்ல இந்த உலகம் ஃபுல்லாவே இந்த மாதிரி பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியே வரது மூலியமா இந்த உலகத்தினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு இருக்கிற பொருட்களோட குவாலிட்டியை வச்சு இங்க எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கையில பார்க்காத பொருட்களை பார்த்தேன், முக்கியமா மேஜிக் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு நேர்லயே பார்த்தேன். என்னோட எல்லா தேவைகளையுமே இவங்க பாத்துக்கிட்டாங்க. சோ இந்த வாழ்க்கைய வாழ்றது கஷ்டமா இருந்தாலும் எனக்கு அவ்வளோக்கு ஒண்ணும் பிடிக்காமலாம் இல்ல. மேபி ஃபேமிலியா இருந்தா இப்படிதான் இருக்குமா எனக்கு தெரியல அப்படிங்கிறான். ஏன்னா போன வாழ்க்கையில ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு ஒரு அனாதை இல்லத்துலதான் வளர்ந்திருப்பான். இவங்களோட பாசம் எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு ஆர்த்தர் நீ ஃபர்ஸ்ட் நீயே தானே வந்து புக்கெல்லாம் படிச்சதும் சரி, வெளிய போறப்பெல்லாம் எல்லா விஷயத்துமே ரொம்ப ஆர்வமா பாக்குறது சரி, எல்லாமே உங்க அப்பா ரெனால்ட்ஸ் கிட்ட இருந்தா வந்திருக்கு. கண்டிப்பா அவரை மாதிரியே நீ ஒரு நாள் இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் பாக்குறதுக்காக போக தான் போற. பட் நான் நீ ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைய வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் ரொம்ப லக்கி, மேஜிக்கை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு என்னால கிட்ட இருந்தே பார்க்க முடியுது அப்படிங்கிறப்ப அவங்க அப்பா இருந்துட்டு ஒரு கல்ல இருந்துட்டு தூக்கி உடைச்சிட்டு எப்படி உங்க அப்பா ஆசமா அப்படிங்கிறப்ப ஹீரோ கையில எடுத்திருந்தாலே ஸ்பீடா எடுத்திருந்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா அப்பாவோட ஃபுல் பவர் அது கிடையாது, இப்ப நீ பாப்ப அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஏதோ இலைய ஸ்பீடா வெட்டுறாரு, அதுக்கப்புறம் காலெல்லாம் தூக்கி தரையில அடிக்கிறாரு. சோ இவர மேஜிக் வச்சு தங்களோட பவர் அதிகப்படுத்துறவரு. அப்ப ஹீரோ இவர் ஒரு ஆகுமெண்டர், நான் இப்படியே எதுவுமே பண்ணாம சும்மா நின்னுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு சரி வா தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ ஒரு புக்கை பத்தி எனக்கு அது வேணுங்கிற மாதிரி கை காமிக்க அவங்க இல்ல நீ இப்ப தூங்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு காமிக்கிறப்ப அவங்க அம்மா இல்ல நீ தூங்கிதான் ஆகணும், மூஞ்செல்லாம் அப்படி வச்சுக்காத, சரி இந்த புக்கை வச்சுக்கோ ஆனா கொஞ்ச நேரம் தான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ எப்படியும் நான் ஜெயிச்சிட்டேன், 2 வருஷமா நான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணேன். அதுல முக்கியமானது எப்படி மானா கோரை ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது தான். நம்ம உடம்புல சதறி இருக்கிற ஆயிரக்கணக்கான அந்த மானா பிராக்மெண்ட்ஸ் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறது தான் மானா கோர். இதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படும், பட் அந்த எஃபர்ட் எல்லாமே இப்ப பலன் கொடுக்குது. நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு கிரியேட் பண்ண போறப்ப அவங்க வீடு வெடிச்சு சதறிடுது. அவங்க அப்பா அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஆலிஸ் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க ஆர்த்தர் உள்ளதான் இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பாவை போய் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவனுக்கு இன்னும் 3 வயசு கூட ஆகலையே அப்படிங்கிறப்ப அவங்க அம்மாவும் என்னாச்சு அப்படின்னு பாக்குறப்ப ஹீரோ மானா கோரை ப்ரொடியூஸ் பண்றான். இவ்வளவு நாள் படிச்சது எல்லாமே இப்ப பலன் கொடுத்துருச்சு, இது என்னோட முதல் படி அப்படிங்கிறப்ப சீலிங் அவன் மேல விழுக பாக்குது. அப்ப ஹீரோவால இந்த உடம்புல ஓட முடியாது இல்லையா, அப்ப அவ போச்சு இந்த மாதிரி இடத்துல நான் சாக கூடாது அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா காப்பாத்துறாங்க. அவங்க அப்பாவுமே விழுந்த எல்லாத்தையுமே மேஜிக் வச்சு உடைச்சிடுறாரு. அப்ப ஹீரோ புரிஞ்சுது பேரண்ட்ஸோட டியூட்டியே என்ன சேஃபா பாத்துக்கிறது தானே அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா அழுகுறாங்க. அவனோட அப்பாவும் அவன் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறப்ப இவங்களும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றப்ப அவருமே அழுகுறாரு. அப்ப ஹீரோ எனக்கு புரியல எதுக்காக அழுகுறாங்க, அவங்களோட டியூட்டியும் அவங்க பண்ணிட்டாங்க, அதுக்கு அவங்க பெருமை தானே பண்ணும் அப்படிங்கிறான். ஏன்னா போன வாழ்க்கையிலுமே அவனுக்கு இந்த பேரண்ட்ஸோட அன்புங்கிறது சுத்தமா இருந்திருக்காது. அப்போ அவன் இல்ல எனக்கு புரியல, எந்த ஒரு புக்லயுமே இத பத்தி சொல்லவே இல்ல, போன வாழ்க்கையிலுமே இதை நான் அனுபவிக்கவும் இல்ல, பிளீஸ் யாராச்சும் இது எனக்கு என்னன்னு சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே கண்ணுல இருந்து தண்ணி அப்பா அம்மான்னு அழுதுட்டு இருக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.